ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நேற்றுக்கு 3க்கு 2 கிடைக்க வேண்டியது. ஆனால் நம்ம டபுளை எதிர்பார்த்ததுனால ஒரு போர்டு மட்டும் தான் கிடச்சது. 6 PM மட்டும் தான் நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி. ஸோ 1 PMமும் 8 PMமும் நம்மளுக்கு டபுளை எதிர்பார்த்து போச்சு. இப்போ 1 PMமில் நம்ம கொடுத்துருந்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 4ன்னு கொடுத்துருந்தோம். இந்த ட்ராவுடைய ரிசல்ட்டு 095. ஸோ டபுளை நம்ம அதிகமாக எதிர்பார்த்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3ம் 8ம். ஏன்னா அந்த 3 8 நம்மளுக்கு பழைய நம்பரில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் போட்டாங்க. ஆனால் டபுளை வச்சு இறக்கணும். ஸோ நம்மளுக்கு ஏன் 1 PMமில் வரலன்னு தெரியலை. அதுக்கு பதிலாக நம்மளுக்கு 0 வச்சு அதிகப்படியாக ரிசல்ட் இறங்கிக்கிட்டு இருக்குது, தொடர்ந்து 0. ஸோ இந்த 095ஓட நம்மளுக்கு 5 ட்ராவ் ஆயிடுச்சு. ஸோ 5வது ட்ராவில் பவர் நம்பர் வச்சு இறக்கிட்டாங்க. 6 PM தான் நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங். ஏன்னா இந்த ட்ராவுடைய ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 649. ஸோ இதில் நம்மளுக்கு 9 கிடச்சிருந்துச்சி. அதே மாதிரி தொடர்ந்து நம்மளுக்கு 467 அது மாதிரி 876ன்னு சொல்லிட்டு அடித்ததுனால மறுபடியும் சீரியல் நம்பர் எங்கே அடிக்க போகிறாங்க, தனியாக பிரித்து தான் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆனதுனால நம்மளுக்கு இங்கே கிடைக்க வேண்டிய ஸ்ட்ரைட் வின்னிங் ஃபுல்லாகவே போச்சு. ஏன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம 936, அதே மாதிரி 947, அப்புறம் 894 சொல்லிட்டு அப்படியே வரிசையாகவே இருக்குது நம்மளுடைய இந்த 649ங்கிறது. ஸோ சின்ன கவனம் குறைவு நம்மளுக்கு இங்கே கிடைக்க வேண்டிய ஃபுல் போர்டும் நம்மளுக்கு தவறி இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு இந்த 6 PM பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெயர்ஸ் இருந்துச்சு. ஸோ 8 PM டபுளை எதிர்பார்த்து போச்சு. ஸோ நான் சொன்னேன்ல 3ல் 2 கிடைக்க வேண்டியதுண்டு. ஏன்னா 8 6 நான் டபுளில் எதிர்பார்த்தேன். அது என்னென்னா நம்மளுக்கு 8 6ம் 1 வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் 8 6 நான் விடவே இல்லை. ஸோ விட்டதுனால இந்த ட்ராவில் நம்மளுக்கு 8 6 நின்றுக்கிருச்சு. ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 864. இதுதான் நம்மளுக்கு நேற்று கிடைச்ச ரிசல்ட்டு. ஸோ நான் டபுளை வச்சு இங்கே கவனிச்சிங்கன்னா 3 3 66 9 66 அதே மாதிரி ஃபுல்லாகவே நம்மளுடைய ஆல்போர்டை வச்சு தான் நான் 8 6 எடுத்திருந்தேன். ஸோ இது நம்ம நேற்றை கொடுத்த கெஸ்ஸிங் நண்பா. இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் டியர் லாட்ரியோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 14/5/2026 1 PM 6 PM அதோட நம்ம 8 PMக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 1 PM பார்த்துடலாம். 1 PM. ஸோ 1 PM பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவுடைய ஆல்போர்ட் நேற்றுக்கு எடுத்திருந்த அந்த 2 4 தான் இந்த ட்ராவுக்கு மறுபடியும் கிடச்சிருக்கு. அதனால் நான் ஆல்போர்டில் 2 4 கொண்டு வந்திருக்கேன். 2 4 உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. 2 4 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய 3 டிஜிட் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு 095 தொடர்ச்சியாக சீபோர்டில் நம்மளுக்கு 0 வந்துருந்துச்சு. இப்போ தான் மாறி இருக்குது. அப்போ 09495 வச்சு நம்ம இந்த 24க்கான ஃபார்மெட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். 095. ஓகே. 24 வந்துச்சுன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 825 725 126 4 டபுளுக்கான சான்ஸில் இருக்குது நண்பா. 4 வர்றதா இருந்தால் டபுளுக்கான சான்ஸில் இருக்குது. சீரியல் நம்பர் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. சீரியல் நம்பர் வரதா இருந்தால் 564. ஸோ 4 பொறுத்த வரைக்கும் டபுளா அல்லது சீரியல் நம்பராண்டு இருக்குது. ஸோ 0வை நான் இந்த ட்ராவல் எடுக்க விரும்பலை. அதனால் 0 வச்சு நம்மளுக்கு செட்டுகள் இருக்குது. இருந்தாலும் எனக்கு பிடிக்கல 0 வச்சு எடுக்கிறதுக்கு. இந்த ட்ரா நம்மளுக்கு 0 அவுட்டாக தான் இருக்கணும். ஸோ அந்த எண்ணத்தோடு நான் 0வை எடுக்க விரும்பலை. ஸோ இப்போ நம்ம டபுளாக இருந்துச்சுன்னா ஏபிபிசி ஏசி மெத்தடு மட்டும் இல்லையா? ஸோ ஏசி மெத்தடில் நம்பர் இல்லாமல் இருக்குது. அப்போ ஏசி மெத்தடை பொறுத்த வரைக்கும் 272. அதே மாதிரி 4 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸோ டபுள் அப்படிங்கிறப்போ 7 வச்சு இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
4-7-4. ஸோ கேம் டபுளாக இருந்தால் நம்மளுக்கு இந்த 2 செட்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோதான் நண்பா. 1 PM கெஸ்ஸிங் இதுதான். இப்போ 6 PM கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 6 PM ஆல் போர்ட். 6 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவல் நம்ம எடுத்துருக்கிறது 9-0 எடுத்திருக்கோம் நண்பா. 9-0 ஏன்னா வந்து நம்மளுக்கு 9 வந்து தொடர்ந்து சி போர்ட்லேயே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நேற்றுக்கு ரிசல்ட் வந்து 6-4-9. ஸோ மறுபடியும் 9 வந்து சி போர்டில் வந்திருக்கு. ஸோ இந்த தடவை நம்மளுக்கு 9 மறுபடியும் மேலே ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைட்டுனா நம்மளுடைய பழைய நம்பர் வந்து 0 உள்ளக்க ஒர்க் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நான் இந்த 9-0 எடுத்திருக்கேன். இப்போ இந்த ட்ராவலில் 9-0 ஒர்க் அவுட் ஆனால் நம்மளுக்கான 3 டிஜிட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 649லேருந்து எடுக்க போகிறோம். 649 ஃபார்மெட்டு. ஓகே, 649 ஃபார்மெட்டில் 1 அல்லது 8 டபுளுக்கான சான்ஸில் இருக்குது. ஸோ 9 and 0 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் 370 720 560 9 பொறுத்த வரைக்கும் 951 590. ஸோ இதுதான் நம்மளுக்கு 6 PMக்கு கிடச்சிருக்க செட்டு நண்பா. ஸோ கேம் டபுளுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 1 வச்சு இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி 333, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏசி. ஓகே, ஏசி ஃபார்மெட்டு, பிசி ஃபார்மெட்டு, ஏபி ஃபார்மெட்டு இல்லையா? ஓகே, ஏபி கேம் ஒருவேளை நீங்கள் டபுள்னு நினச்சிங்கன்னா ஏபி ஃபார்மெட்டில் எடுங்க நண்பா. ஏபி ஃபார்மெட்டில் நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த ட்ரா மறுபடியும் சிங்கிளில் வர மாதிரியும் சான்ஸ் இருக்குது. ஒன்றுக்கு மட்டும் தான் டபுளுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் 1 இருந்துச்சுன்னா டபுளாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்ராவில் நம்ம வந்து சிங்கிளோட நிறுத்திக்கிடுவோம் 6 PMக்கு. இப்போ 8 PMக்கான நம்பர்ஸ் என்னென்னு பார்ப்போம். எயிட் PM ஆல் போர்ட். எயிட் PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு வந்து 864. நான் சொன்ன மாதிரி நேற்றைக்கு பழைய நம்பர் 2ஐயும் எடுத்துட்டாங்க, 8ஐயும் 6ஐயும் எடுத்துட்டாங்க. ஸோ மறுபடியும் அந்த 8 6 இந்த ட்ராவுக்கு நான் கொண்டு வரேன். நேற்று கொண்டு வரல, ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வரேன். 8 அல்லது 6 இது ரெண்டும் பழைய நம்பர். ஸோ பெயர்ஸை எதிர்பார்த்தோம், ஸோ டபுளாக எதிர்பார்த்தோம். நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து சிங்கிளில் ரெண்டுமே தனித்தனியாக வந்துருச்சு. அதனால் இந்த ட்ரா நம்மளுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு நான் 8 அல்லது 6 கொண்டு வந்திருக்கேன். இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 3 டிஜிட்டில் 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 864க்கு 864 ஃபார்மெட். ஓகே, ஸோ நினச்சது கரெக்டாக இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு மறுபடியும் 8 6 டபுளுக்கான சான்ஸில் இருக்குது நண்பா. 8 அல்லது 6 டபுளில் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 8 அல்லது 6 இருந்துச்சுன்னா அந்த ட்ராவில் நம்மளுக்கு சிங்கிள் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். 8 to 5. ஸோ ஏற்கனவே நேற்றுக்கு வந்து ஏ போர்டில் வந்து 8 எடுத்துட்டாங்க. ஸோ 8 ஏ போர்டில் வருமானு தெரியல. பி போர்டில் 5 வந்தாச்சு. அப்போ வந்து 285 சிங்கிளாக இருந்துச்சுன்னா 285க்கு சான்ஸ் இருக்குது. 285. அடுத்து 018க்கு சான்ஸ் இருக்குது. ஆர் வந்து அவுட் போஸ்ட்டில் இருக்கு நண்பா. 6 டபுளுக்கான சான்சஸில் இருக்குது. மற்றபடி 8 வச்சு எடுக்கிறதா இருந்தால்
8 வச்சு ஏற்கனவே அடித்த நம்பர்லேயே லைன் சீரியலாக இருக்குது. லைன் சீரியலை மறுபடியும் எடுக்க வேண்டாம். அதாவது 6 தூக்கிட்டு 5 வைப்போமா, மறுபடியும் அதுலேருந்து எடுப்பாங்களா, சந்தேகமாக தான் இருக்குது, வேண்டாம். ஸோ டபுளாக எடுக்கலாம். 6 வச்சு டபுளுக்கு ட்ரை பண்ணுவோம். 6 வச்சு எடுத்தோம்னா ஏபி இருக்குது, ஏசி இருக்குது, பிசி பேர் தான் இன்னும் வரல. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் பிசி பேரில் 3 வச்சு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? 939 அடித்தாங்க, அதுக்கப்புறமா 864 அடிச்சிருக்காங்க. ஸோ 4ஓட பவர் வந்து 9, 6ஓட பவர் 1. ஸோ 1 7 அங்கே இருக்குது. 2 தடவை 3 தடவையும் ரெட்டை இறங்கலை. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 66 அண்டு 66 88க்கான சான்ஸ் இருக்குது நண்பா. ஸோ இதை வச்சு நம்ம செட்டு போடணும். ஸோ பெயர் ஒற்றைப்படி வச்சு இறக்கியிருக்காங்க, அங்கே ஒற்றையை தான் இறக்கியிருக்காங்க, இங்கே மட்டும் ரெட்டை இறங்கியிருக்கு. அப்போ நம்மளுக்கு ரெட்டையாக இருந்துச்சுன்னா 0 முட்டுக்கட்டை போடுது. 0 வச்சு எடுத்தாலும் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 0 வச்சு ட்ரை பண்ணுவோமா? 0 66 0 88. ஸோ இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு செட்டு மட்டும் ட்ரை பண்ணுவோம். 0 பவர் 5. ஒரு 5 வச்சு அடிக்க போகிறாங்களோ? 0 முட்டுக்கட்டை போடுறதுனால 0ல் 5 வச்சு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ 5 6 6, இன்னொரு செட்டு வந்து 5 8 8. ஸோ டபுளுங்கிறதுனால இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கொண்டு வரோம். தனிப்பட்டு இதில் எதுவுமே கிடையாது. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் தான் கிடைக்கும். அதனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இன்றைக்கி வியாழக்கிழமை 14/5/2026 1 PM 6 PM 8 PMக்கு கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை கொண்டு வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.